வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக தலையில் இடியை இறக்கிய பிடிஆர், கதி கலங்கி போன மு.க. ஸ்டாலின், உடனடியாக பறந்த உத்தரவு. இந்த செய்தியுடன் இன்னும் சில செய்திகளை நாம கடைசியில பார்க்க போறோம். முதல் செய்தியை விட இரண்டாவதாக பார்க்க போற செய்தி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன இடியை இறக்கினாரு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேசின வீடியோவை நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறேன். முக்கிய இலக்கு மதுரைக்கு நிறைய செய்யணும் என்ற இலக்கோடு தான் நான் வந்தேன். அதை நானே ஏற்றுக்கொள்வேன். நான் விரும்பின அளவுக்கு என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அரசியல் இருக்கவங்க ரொம்ப வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. பிடிஆர் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மதுரை மக்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் முழுமையாக என்னால செய்ய முடியல. அரசியல் இருக்கிறவங்க வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. மன வருத்தமாகத்தான் இருக்குது. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீண்டதாக பேசுவாரு. ஆனால் இதே நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்பாக கள ஆய்வுக்காக போறாரு. மதுரை மக்களை சந்திக்கிறாரு. அந்த மக்கள் மீண்டும் பிடிஆர் வாக்குவாதம் செய்யறாங்க. அப்போ பிடிஆர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏமா 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். நாம எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல விஷயங்களும் கேட்டு நான் உங்களுக்கு 2021 எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தேன். நம்ம ஆட்சி வந்த பிறகு செய்யலன்றது ஓகே விட்டுருங்க. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியிலே உங்க தெருவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன். எங்க போச்சு? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி என்று பார்க்கல, ஆளுங்கட்சி என்று பார்க்கல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்க்கல. கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. நான் செஞ்சனா இல்லையா? அப்ப நான் ஆய்வுக்கு வருகின்ற பொழுது என்ன சொன்னீங்க? ஐயா சூப்பரா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்தீங்களா இல்லையா? ஆனா நம்ம ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு குறைகள் இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி இவ்வளவு குறைகள் வந்தது? எடப்பாடி ஆட்சியில எல்லாத்தையும் சரி பண்ணனே, மீண்டும் எப்படி பிரச்சனை வந்தது? யாரு தப்பு பண்ணது? எங்க தப்பு பண்ணது? எப்படி இது போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடியார் ஆட்சியில கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாராம், எதிர்கட்சி வரிசையில் இருந்துகிட்டு கூட. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது. ஆனா அந்த திமுக ஆட்சியில நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால மதுரை மக்களுக்கு முழுமையா எதுவுமே செய்ய முடியலையாம். அதிமுக ஆட்சியில எதிர்கட்சி வரிசையில் இருந்துகிட்டு முழுமையா செய்ய முடிஞ்சது, உங்க பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சது. இப்போ திமுக ஆட்சியில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ எப்படியா இருந்தாலும் சரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சட்டமன்ற தொகுதிக்கென்று சில நிதிகள் இருக்கும். அந்த நிதியை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுத்தாங்களா? இல்ல அதை கொடுத்த உடனே ஏப்பா நீங்களாம் எடுத்து வேலை பாருங்கப்பா இந்த மதுரை மக்களுக்கு என்று அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு தொகையை அவங்க கட்சிக்காரங்கிட்ட கொடுத்துருப்பார் பொழுது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டானுங்களா? அதனாலதான் அந்த தொகுதிக்கு முழுமையா செய்ய முடியலையா? அதனாலதான் வருத்தப்படுறாரா? இல்ல இந்த ஆட்சியுடைய தொடக்கத்திலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு குண்டா போட்டார். ஆனா சபரீசனும் சரி, நம்ம உதயநிதி ஸ்டாலினும் சரி 30,000 கோடி அடிச்சிட்டாங்கப்பா ஒரே வருஷத்துல. கலைஞர் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதை ஒரே வருஷத்துல அடிச்சிட்டானுங்க. அதை எப்படா நான் நல்ல பணமா மாத்தி நடைமுறைக்கு கொண்டு வருது? நான் என்னதான் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும், திமுக காரனா இருந்தாலும் அவ்வளவு பணத்தை எப்படா மாத்துறது அப்படின்னு வருத்தப்பட்டாரு. ஆடியோவும் வெளியாச்சு. பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அது என் குரல் இல்ல, வெட்டி ஒட்டப்பட்டது அப்படிலாம் என்னென்னவோ பேசினாரு. ஆனால் திமுகவால அவரை சைலண்ட் பண்ணாங்க. கடைசியில பைனான்ஸ் மினிஸ்டர் பதவியில் இருந்து தூக்கி அடிச்சாங்க ஐடி மினிஸ்டராக. அதனால சபரீசனும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் 30,000 கோடி அடிச்சத வெளியே சொன்னதனால வந்த வினை. அவருடைய தொகுதிக்கு கூட ஒன்னும் செய்யாம அந்த தொகுதியை திமுக புறக்கணித்திருக்கிறது. அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது கோபம் இருக்கலாம், ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன தொகுதி மக்கள் மீது திமுகவுக்கு என்ன கோபம்? அதனால ஒரு ஆளு அரசாங்கமானது தன்னுடைய கட்சிக்காரன் மீது என்ன கோபம் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனை பழி வாங்கலாம்.
ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த தொகுதியில் இருக்கிறாரு, அந்த தொகுதி மக்களையே பழி வாங்கியிருக்காங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருப்புனால எல்லாவற்றையும் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுனால என்ன பொருளாகிறது? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பல திட்டங்களை கொடுத்துருக்காரு. இந்த திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கான நிதியை ஒதுக்குறேன், நாங்க அப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த மக்களுக்கு போய் செய்ப்பா இதெல்லாம் அப்படின்னு பணம் ஒதுக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தான் அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. திமுக தலைமுடன் சண்டை போட்டுக்கிட்டாலும் தொகுதி மக்களுக்காக எப்படியா இருந்தாலும் கேட்ட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுறாரு, கேட்டதை வாங்கி கொடுத்துறாருப்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதனால மீண்டும் நம்ம தொகுதிக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான்பா வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஆதரிப்பாங்க. அதனால பிடிஆருக்கும் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, பிடிஆர் தொகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதனால பிடிஆர் வேட்பாளராக நிறுத்தினாவே அந்த மக்கள் வெறுப்படையணும். ஏன் 5 வருஷமா நீ என்ன பண்ண, எதுக்காக ஓட்டு வந்து கேட்கிற? போ போ, பக்கத்து தொகுதியை பாத்தியா, அந்த தொகுதியை பாத்தியா, அவங்களும் திமுகவில் தான் இருந்தாங்க, இத்தனைக்கும் அவங்க எல்லாம் எம்எல்ஏ, ஆனா நீ மினிஸ்டரா இருந்து என்ன பண்ண எங்களுக்கு அப்படின்னு அந்த தொகுதி மக்களே விரட்டி அடிக்கணும் என்பதற்காக பிடிஆர் புறக்கணிச்ச மாதிரி பிடிஆர் தொகுதியும் திமுக புறக்கணிச்சிருக்குது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல வராரா? ஆனா அரசியல் இருக்கின்ற போது பல உண்மைகள் சொல்ல முடியாதுதான். அதுலயும் திமுக போன்று மன்னராட்சி நடத்தக்கூடிய இந்த நாட்டில் யாரும் பேச முடியாது, கருத்துரிமைக்கெல்லாம் இடமே கிடையாது. ஜனநாயகத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறவங்க திமுக காரங்க. ஆனா ஒரு மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுகின்றார் என்றால் இந்த திமுக ஆட்சி எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது, ஒரு மினிஸ்டர் தொகுதிக்கே ஒன்னுத்தையும் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற இந்த தருணத்துல மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் என்ன செய்ய விட்டுருப்பாங்கோ இந்த திமுக காரங்க? சரி, எதிர்கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க தொகுதிக்கு இந்த திமுக எப்படி ஒத்துழைப்பு நல்கி இருக்கும்? எதிர்கட்சி தொகுதிக்கு இந்த திமுக என்ன செய்யறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கும்? ஆளுங்கட்சியினுடைய மினிஸ்டருடைய தொகுதிக்கே சரியா ஒத்துழைப்பு இல்ல, முழுசா என்னால எதுவும் இந்த தொகுதிக்கு செய்ய முடியல என்று வருத்தத்தை தெரிவிக்கிறாரு, மன்னிப்பை கேட்கிறாரு. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கான நிதியை திமுக ஒதுக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தொகுதிக்கு திமுக நல்லது பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் திமுக தலைமை கிட்ட பேசியோ முதலமைச்சர் கிட்ட பேசியோ நிதியை வாங்கிக்கணும் வந்து திமுக எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிகளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் போல்டா பேசக்கூடியவர் மனுஷன், தொகுதியில போட்டு உடைச்சிட்டாரு. அவரே தெரு தெருவா போகின்ற பொழுது எடப்பாடியார் ஆட்சியில நம்ம என்னெல்லாம் பண்ணி கொடுக்க முடிஞ்சது, ஆனா இந்த ஆட்சியில ஒண்ணுமே பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியினுடைய சீரழிந்த நிலையை பார்த்த உடனே மனசு உறுத்தி இருக்குது. மக்கள் எதிர்ப்பு அவருடைய மனசாட்சியை உலுக்கி இருக்குது. அதனால தான் பொது வெளியில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டார், நான் அமைச்சராகவே இருந்தாலும் திமுக ஆட்சியே இருந்தாலும் என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா, வெளிப்படையா பேச முடியாது அரசியல் இருப்பதனால அப்படின்னு சொல்றார். சோ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பழி வாங்குகின்ற படலமா இல்ல பணம் மொத்தத்தையும் ஆட்டைய போட்டாங்களா? பிடிஆர் தொகுதி மட்டும்தான் இப்படி அவல நிலையில் இருக்குதா, இல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளும் இந்த மாதிரி தான் அவல நிலையில் இருக்கிறதா? ஏன்னா இந்த ஊடகமானது உண்மையை பேசுறதே கிடையாது, அவல நிலையை எடுத்து பேசுறதே கிடையாது. இன்னைக்கு தொலைக்காட்சியுடைய தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? ஈரான் போர் தான். அரை மணி நேரமாக வந்து தலைப்பு செய்தி சொல்றாங்க, அதுல 15 நிமிஷம் வந்து என்ன தலைப்பு செய்தி? ஈரான் செய்தி தான். மீதி இருக்கின்ற 15 நிமிஷம் என்ன செய்தி தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாராம். அப்படி பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது என்ன சொல்றாங்களாம், திமுக கூட்டணி வலிமையானதாக இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாராம். அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாராம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு தேவையா? இதையா ஊடகம் வந்து மக்களையே கொண்டு போய் சேர்க்கணும்? நேத்து வாழப்பாடியில் இருக்கலாம், கள்ளக்குறிச்சியில் இருக்கலாம், பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சு இல்ல, அதை பத்தி பேசினார். கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 72 பேர் உயிரிழந்தார்கள், அதை பத்தி பேசினார். முதல்ல 3 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிப்படைகின்ற பொழுது இந்த அரசாங்கம் உண்மையை பேசியிருந்தா 72 பேர் உயிரிழந்திருப்பார்களா? மனசாட்சியே இல்லாம 10 லட்சம் கொடுத்துட்டு வீட்டிலே உட்கார்ந்தாரு, இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரியான கேவலமான ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்டார். இதுதானே செய்தியா போடணும், மக்களுக்காக தானே ஊடகம். அப்புறம் அதனால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும்
திமுக தலையில இடி இறக்கிட்டாரு. ஒரு மூத்த அமைச்சரே வந்து திமுக ஆட்சியில என்னால மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, வெளியும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா ஸ்டாலின் கதி கலங்கி போயிருக்க மாட்டாரு. இந்த பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது குண்டை தூக்கி போடுறாயா, இவனை என்னையா பண்றது அப்படின்னு நினைச்சவங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சீட்டு கொடுத்துட்டோம். ஆனா அவருக்காக யாரும் வேலை பார்க்காதீங்க. மீண்டும் வெற்றி பெற்று வந்தார்னா அவருக்கு நாம அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லைன்னா அது வேற அதிருப்தியா இருக்கும். அதனால அந்த ஆளுக்காக வேலை செய்யாதீங்க. எப்படி நம்ம திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில போயிட்டு இந்த 3 தொகுதிக்கும் விசிக்காக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரிதான் இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் வாயை அடக்க மாட்டாரு, திமுக எதிராகவே வேட்டு வைக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ரகசிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அவன் வெற்றி பெற்றா தானே அமைச்சர் பதவி கேட்பான், வெற்றி பெற்றா தானே சட்டமன்றத்துக்கு வருது, வெற்றி பெற்றால் தானே சட்டமன்றத்துக்கு வந்து மதுரை மக்களுக்கு ஒன்றும் செய்யலப்பா பணம் கொடுன்னு கேட்கறது. அதனால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்காரு. இப்போ தோல்வி அடைந்தார்னு வச்சுங்களேன், மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அவர் நேரம் அமெரிக்கா கிளம்பி போய் வியாபாரத்தை பார்ப்பாரு. அதனால தோல்வி அடைவது தான் சரியா இருக்கும். அதனால தோல்வி அடைய செய்யுங்கடா, அவருக்காக வேலை பார்க்காதீங்கடா அப்படின்னு ரகசிய உத்தரவானது திமுக போட்டிருக்குதான். அதனால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளர் வீழ்த்துகின்றாரோ இல்லையோ திமுகவினரை வீழ்த்திடுவாங்க. மக்களுக்கு நாம உள்ளதை சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒளரி கொட்டிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு திமுக காரங்களே ஆப்பு வைக்க போறாங்க. இவன் வெற்றி பெற்றால் எப்போதும் தொல்லைதான். அதனால அவனுக்கு யாரும் வேலை பார்க்காதீங்க அப்படின்றதான் ரகசிய உத்தரவு அறிவாலயத்திலிருந்து பறந்திருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். அந்த செய்தி உங்களுக்கு பேரதிர்ச்சியா தான் இருக்கும் அடுத்த வீடியோவில். இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்தி என்பது எதனால அப்படிப்பட்ட ரிசல்ட் வந்தது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லி போடுறேன். முதல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வருகின்ற வாக்குகளை அவர் பிரிக்கிறார். அதனால அதிமுக வெற்றி பெறுவது சந்தேகத்துக்குரியதாக போயிடுச்சு. நம்ம விஜய் அவர்கள் பேசினதுதான் அதிகமா மக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறது, திமுக தீய சக்தி என்று சொல்லிட்டு. அதனால அதிமுக வர வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய் பிரிக்கிறார். இரண்டாவது, ஊடகமானது திமுக தவறுகளை மறைத்து விட்டது. ஊடகத்தை பார்க்கிறவங்க சூப்பரா இருக்குது ஆட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுறான் தெரியுமா, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தாரு. 5 வருஷம் திமுக எதிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சும் 5 வருஷமாக அமைதியா இருந்துட்டு தேர்தல் நேரத்தில் திமுக எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்தாரு. அது மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுபடல. திமுகக்கு எதிரான மக்கள் அலைய உருவாக்க முடியல. அதனால 5 வருஷமா சிறுக சிறுக திமுக வேண்டாம் என்ற மனநிலையை மக்களுக்கு ஊட்டி இருக்கணும். அதை ஒழுங்கா எடப்பாடி பழனிசாமி செய்யல. நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு சரியா ஒத்துழைப்பு நல்கல. செய்யனவற்றை செய்யவும் இல்ல, சிறப்பாக எடப்பாடிக்கு பணத்தை கொடுத்து அட மக்களிடையே போய் கொண்டு போய் இறையா அப்படின்னு ஒத்துழைப்பு நல்கவில்லை. இரண்டாவது, மேற்கு வங்காளத்தில் எதிர்கட்சியை முடக்கின மாதிரி தமிழகத்தில் எதிர்கட்சியை முடக்கவே இல்லை. திமுக இருக்கிற ஊழல் பண்ணவே இல்லையா சொல்லுங்க. அதனால பாஜகவினுடைய செயலற்ற தன்மையின் காரணமாக திமுக வெற்றி பெறும் என்ற ரிசல்ட் வந்தது. எனக்கு தெரிந்து இந்த 4 காரணங்கள் மட்டும்தான் அடுத்து செய்தியில திமுக முன்னிலை பெறுவதும் அதிமுக பின்னடைவை சந்திப்பதற்கான காரணமாக நான் பார்க்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கிறேன், அதை பற்றி இங்க பேச வேண்டாம். ஸோ இந்த 4 காரணங்கள் தான் அதிமுகவுக்கான பின்னடைவு என்று நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக தலையில் இடியை இறக்கியிருக்காரா இல்லையா, உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.